श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। मांडुक्य उपनिषद शांति मंत्रम சேர்ந்து சொல்லுவோம். ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इंद्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। हरि ओम। முதல் அத்தியாயம் ஏழாவது மந்திரம். நாந்தः பிரக்ஞம் ந பஹிஷ்ப்ரக்ஞம் நோபயதः பிரக்ஞம் ந பிரக்ஞானகனம் न प्रज्ञं नाप्रज्ञम् अदृष्टम् अव्यवहार्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्म प्रत्ययसारम् प्रपंचोपशमम् शान्तम् शिवम् अद्वैतम् चतुर्थं मन्यन्ते स आत्मा सविज्ञेयः। ஆகம பிரகரணம் అని சொல்லப்படுற இந்த முதல் அத்தியாயத்தில் முக்கியமான மந்திரங்களை உபனிஷத் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாவது மந்திரத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கு உபனிஷத்து. ரெண்டாவது மந்திரம்னா பிரம்ம விசாரத்துக்கு. அப்போது ஆறாவது மந்திரத்து வரைக்கும் கொடுத்த பிரம்ம விசார மந்திரங்களுக்கு அப்புறம் கௌடபாதர் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்து ஆறாவது காரிக்கையில் 9வது காரிக்கை வரைக்கும் அந்த 3 அவஸ்தைகளில் சொல்லப்பட்ட ஸ்தூலாத்மா சூக்ஷாத்மா அண்டு காரணாத்மா 3 பாதங்களை பற்றி அவரோட அபிப்பிராயத்தினை இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லி அங்கே ஸ்தானத்ரயம் அப்புறம் போகத்ரயம் திருப்தித்ரயம் இப்படின்னு அந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ளே விவரிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு நம்ம கடந்த வாரம் இந்த 7வது மந்திரத்தினை தொடங்கியிருக்கோம். மாண்டூக்கியத்திலே ரொம்ப முக்கியமான மந்திரம் இதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 7வது மந்திரம் எது பற்றி பேச போகிறது என்ன, அந்த 3த்துக்கு அப்பாற்பட்டதாக முதல்லையே பிரதிஜ்ஞா வாக்கியம் பதமாக சொன்ன சதுஷ்பாதன்னு சொன்னதுனால இந்த 4வது பாதம் என்ன, சதுஷ்பாதம் 3 பாதங்களை சொல்லியாச்சு. பிரதம பாதம் த்விதீயமணி. இப்போது சதுஷ்பாதம் பற்றி உபனிஷத்தை சொல்லணும்.
அதனால் இந்த 7வது மந்திரம் அந்த 4வது பாதம் சதுஷ்பாதத்தை பற்றி விவரணம். இதுக்கு நம்ம கடந்த வகுப்பில் இன்ட்ரடக்ஷனாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா முக்கியமாக ஒரு சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அவஸ்தையிலோ ஒரு ஸ்தூலாத்மா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வம் தைஜச பிராக்ஞானி கொடுத்தோம். இப்போது இந்த சதுஷ்பாதத்துக்கு துரியம் இல்லை చతుర్థం అనేది ఉపనిషత్తు அதுக்கு வார்த்தை உபயோகப்படுத்துறது. அப்போது இந்த ஒரு ஆத்மா 3 அவஸ்தை அது இருக்கிறதுக்கு அது வியக்தமாகிறது ஒரு அவஸ்தை இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்போ இந்த 4வது பாதம் துரியம் கூட வியக்தப்படுத்துறதுக்கு அதுக்கு இன்னொரு ஸ்டேட் இருக்கணும் இல்லையோ அப்படின்னு சந்தேகம் சகஜமாக வரலாம். சாஸ்திரம் இந்த அளவுக்கு படிக்கலைன்னாலும் அந்த ஆத்மா, அந்த பகவான், அந்த டிவைன் இப்படியெல்லாம் சொல்லும்போது அது என்னமோ எங்கோ இருக்கு, அது ஏதோ ஒரு அவஸ்தையில் ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் அது அடைய முடியும், தெரிஞ்சுக்க முடியுமனே ஒரு தப்பான அபிப்பிராயம். எவ்வளவு நாள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் பயணம் செஞ்சிட்டு இருந்தால் கூட யோகா இவங்க எல்லாருக்கும், இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் ரொம்ப ஆழமாக அது மனசில் இருக்குது. ஒரு பக்கம் சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தால் கூட அந்த அபிப்பிராயம் விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அட்வான்ஸ்டாக சிந்தனை செஞ்சு ஒழுங்காக ஈடுபட்டு மனனம் பண்ணி சொன்னது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணவன்னு வரலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நமக்கு கௌடபாதர் இந்த உபனிஷத்தில் அது இங்கே தான் துரியம் சதுஷ்பாதவனே பதங்கள் பொதுவாக இல்லைன்னா பகவான் நான் தியானத்தில் அனுபவப்படுத்துகிறேன், பார்க்குறேன், அப்படி இப்படின்னு இல்லைன்னு அங்கெங்கே போய் இருந்தால், அங்கே குகையில் போய் மெடிடேஷன் பண்ணால், அந்த இடத்துக்கு போய் மெடிடேஷன் பண்ணால் இப்படியே இருப்போம். இந்த வார்த்தைகள் தெரியறதுக்கு முன்னாடி கூட அது தவறு. அப்படி இதுக்கு ஒரு அவஸ்தை అనేది வேறு இடம் అనేది கிடையாது. 3 அவஸ்தைகள் பாதங்கள் எது பேசியிருக்குமோ எல்லா பாதங்களுக்குள்ளேயும் அவைலபிளாக இருக்கிறது இந்த துரியம் అనేది. அப்புறம் சதுர்த்தம் అనేది ஆக்சுவலாக இங்கே சொல்லுவார். இப்போ பாருங்க, இந்த மந்திரம் கடைசியில் சதுர்த்தம் மன்யந்தே அந்த வார்த்தை முதல்ல சொல்லிடுவேன். மன்யந்தேன்னா அப்படி சதுர்த்தம்னு நினச்சிக்கிறாங்க. யார் அது? அஜ்ஞானிகள், வேதாந்தம் ஒழுங்காக சிரவணம் பண்ணாதவங்க மன்யந்தேன்னா எனிபடி அவங்க எதோ நினச்சிக்கிட்டோம். ஓகே, ஒருத்தர் எல்லாரும் பணம் வசூல் பண்ணி பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு ஆத்மானி காட்டுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டார். எங்கே ஆத்மானி காட்டுறதாவது? ஆத்மா பற்றி அசல் பேசவே முடியாது. காட்டுறது என்ன? யாராவது நான் பார்த்த எனக்கு அனுபவப்பட்டது அப்படின்னு சொன்னால் பிக் பிளஃப், ஏமாத்தல், அவன் ஏமாத்துகிறது. அதனால் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் மாண்டூக்கியம். ஏன்னா இந்த அளவுக்கு விவரணம் மறுபடியும் எங்கே கிடைக்கும் நமக்கு? எல்லாம் கிளியர் ஆகணும். அப்படி எல்லாம் கிடையாதப்பா, ஒரு இடமும் எல்லாம் கிடையாது. எல்லாம் இந்த 3 அவஸ்தைகள் இருக்கும்போது கூடவே எல்லாத்திலும் அந்தர்கதமாக, அனுசூதமாக, ஏகாத்ம சாரமாக ஓகே அது இருந்துகிட்டே இருக்கிறது. கண்டினியூஸ் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் அங்கே ஆன்சர் கொடுத்தோம். அப்போ அது சொல்லும்போது சிலது எல்லாமே கூட அசல் சிருஷ்டி అనేది இல்லை, இந்த 3மே போகிறதுனால அது சத்தியமே இல்லைன்னு சொன்னோம். எனிஹோ இது எல்லாமே கூட வரப்போகிற காரிக்கைகளுக்குள்ளே நிறைய இன்னும் கூட நம்ம விசாரணை பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி 7வது மந்திரத்துடைய பதங்களுடைய அர்த்தத்தின்னு பார்க்கணும். பதங்களுடைய அர்த்தத்தின்னு பார்க்குறோம். கடைசியாக கடந்த வாரம் டிஸ்கஷனில் என்ன சொல்லியிருக்கு? இந்த மந்திரம் 3 பாகங்களை பிரித்து பார்க்கணும்.
முதல் பாகம் வந்து நாந்த பிரக்னத்திலிருந்து நான் பிரக்னம் அப்படி அங்கே வரைக்கும் என்ன சொல்கிறது அங்கன்னா பிரமாத்ருத்ரய வெத்திரிக்தமனி சொல்கிறதுக்காக இந்த பதங்கள். ஆத்மா என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை, துரியமன் என்னன்னு அது சொல்கிறதுக்கு இல்லை, அது சொல்ல முடியாது. ஆனால் எது சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் வழி, வேறு கிடையாது. 3 அவஸ்தைகளுக்குள்ள ஒரு பிரமாத்தா உருவாகிறான்னா இந்த நோயர், அந்த 3 நோயர் துரியம் இல்லை. அந்த 3 நோயர்ஸ் பிரமாத்ருத்ரயம் இல்லைன்னா கூட இருக்கு. இதுதான் பொதுவாக பஞ்சதச இதெல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், the knowledge without the knower without the knowing, knowledge without the knower, knower born ஆகலைங்க, பிரமாத்ருவே இல்லை. இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா திரிபுட்டி ரஹித ஞானம், சுத்த ஞானம். ஏன்னா திரிபுட்டி అనేది வந்துடுது உளுந்து போகிறது, வந்துடுது உளுந்து போகிறது. எதிலோ வந்து எதிலோ உளுந்து போகிறது, அது வர்றதுக்கு ஏதோ ஆதாரம் இருக்கணும், உளுந்து போகிறது ஏதோ ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம்தான் துரியம், அது நீதான் கான்ஷியஸ்னஸ்ஸு, கண்டினியூஸ் அவேர்னஸ்ஸு. அதனால் பிரமாத்ருத்ரயத்தின்னு நம்ம நெகேட் பண்ணியாச்சுன்னா திரிபுட்டினி நம்ம நெகேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆனால் திரிபுட்டிలో ஒரு பாகம் பிரமாதா, அதுதான் இந்த வர பதங்கள். இதில் 6 பதங்கள் வரும். முதல்ல அந்த பதங்கள் பார்த்துட்டு அடுத்த 2வது பார்ட். இங்கே வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஆர்டர் நம்ம முன்ன பின்ன வச்சுக்கிட்டு பார்ப்போம் நமக்கு சௌரியத்துக்காகவும். உபனிஷத்தை அங்கே சொல்லும்போது முதல்ல பகிஷ்பிரக்ஞம் பற்றி தானே முதல்ல சொல்லி விஸ்வாத்மா பற்றி தானே சூதாத்மா. ஆனால் இங்கே சொல்லும் போதும் அந்த பிரக்ஞம் ஆரம்பிக்கிறது. அதனால் நம்ம ஆர்டரில் போகிறோம், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி பண்ணுறதுல தப்புன்னு கிடையாது, உபனிஷத்து கோச்சிக்காது, சரியா? அங்கே இல்லாதது ஏதாவது சொன்னாத, தப்பாக சொன்னாத கோச்சிக்கும். அதனால் முதல் நம்பர் 1 துரியமன்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா நான் பகிஷ்பிரக்ஞம் நெகேஷன். இங்கே எல்லாமே கூட நிஷேத விதி நிஷேத வாக்கியங்கள் பதங்கள் இங்கே உபயோகப்படுத்துறதில்ல, சரியா? அந்த பத்தத்தில் இங்கே சொல்கிறதுனால நிஷேத ரூபக பிரமாணம். இந்த ரெண்டுமே எது பிரமாத்தானி நெகேட் பண்ணுறதையும் பிரமேயத்தின் 2வது பாகத்தில் நெகேட் பண்ணுறது ரெண்டுமே நிஷேத ரூபக, சரியா, வாக்கியங்கள், பிரமாணங்கள். அதர்வைஸ் முதல்ல வந்து ந பகிஷ்பிரக்ஞம் நமக்கு ஆல்ரெடி கேட்டதுனால தெரிஞ்சுக்கிறதுனால காரிக்கலோ விஸ்தாரமாக இன்னும் சொல்லுவார். இங்கே ஓரளவுக்கு அர்த்தங்கள்னு பார்த்துட்டு போகிறோம். ஜாகிரத அவஸ்தையில் என்ன நோயர் இருக்கின்றனதோ, விஸ்வம் நோயர், அது துரியம் இல்லை, துரியம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தின் இந்த வார்த்தை 3வது மந்திரத்தில் முதல்லையே உபனிஷத்து சொல்லிச்சு. அங்கே இந்த பகிஷ்பிரக்ஞம் அப்படின்னு, அது துரியம் இல்லை, அது ஆத்மா இல்லை, அது நான் இல்லை. இன்ஸ்ட் ஆஃப் துரியம் ஆத்மா பிரம்மம் இந்த பதங்களுக்கு பதிலாக அந்த நான் இது வச்சுக்கிறது நல்லது. அப்போதான் நல்ல வேலை செய்யும். நான் வச்சுக்கிட்டே தான் நல்ல வேலை செய்யும். நான் எங்கே வச்சுட்டு வேறு ஏதோ வச்சுக்கிட்டா ஏதோ வேலை பண்ணும். நான் இல்லை. பகிஷ்பிரக்ஞம்னா அர்த்தம் அவுட்வர்டு நாலேஜ். பிரக்ஞன்னா நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸு. எங்கே இதெல்லாம் வெளியில் ஏற்படுறதுனால அது பகிஷ்பிரக்ஞம். வேக்கர் நோயர், இந்த வேக்கிங் நோயர், அதர்வைஸ் அது இந்த துரியம் இல்லை.
இது நெகேஷன். இந்த நெகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு இந்த வேக்கிங் நோயர் வேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் தான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் இல்லையா? நம்ம சாதனை ஏதாவது சொன்னால் அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, இங்கே தான் எல்லாம் நெகேஷன் ரூபத்தில். இது அடிக்கடிக்கு அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இது இங்கே யாரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோ பார்க்குறானோ எட்டி எட்டி பார்க்குறானோ, சரவாட்டி எட்டி எட்டி பார்ப்போம் இல்லை, அவங்க கேட்குறது கூட இவன் போய் இவன் இல்லவே இல்லை, சத்தியம் இல்லை. இப்படி ஒருத்தனும் வெளியில் எக்ஸ்டர்னலில் எட்டி பார்க்குறான், எட்டி கேட்குறான். ஏன் எட்டுன்னு சொன்னான்னா த்ரூ திஸ் கோலக்கங்கள் மூலமாக அவனு இப்படி பண்ணுறான்னு இன்னொருத்தருக்கு யாருக்கும் தெரியுறது. அதுதான் நான் உண்மையான அசல். நான் எனக்கு தெரியறது இவன் இப்படி பார்க்குறான், இவன் இப்படி கேட்குறான். இவன் யார்? ஒரு இல்லாத நான் எக்ஸிஸ்டிங் என்டிட்டிஸ் அன்வார்ல சுவாமிஜி. நான் எக்ஸிஸ்டிங் என்டிட்டிஸ். இது பல வகையாக அது வேஷம் போட்டிருக்கும். வேஷம்னா ரோல்ஸ்ன்னா 3-4 மட்டும் சொன்னால் பத்தாது. ஒரு அனுபவம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, கண்ணு காது மூக்கு வாய் மூலமாக ஸ்பர்ஷம் மூலமாக அங்கங்கே அதெல்லாம் ஒரு அபிப்பிராயம், ஒரு வேஷம் போட்டுக்கிட்டே உடனே அது எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை ராகமும் துவேஷத்தின் உடனே அங்கே கிரியேட் பண்ணிக்கிறது பாரு. இவர் சுத்த போய் இது ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் விவகாரம் பண்ணணும். முடியுமா சார்? அதுதான் சாதனை. அதுக்கப்புறம் ஆத்மானு தேடுறதுக்கு அது ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை அப்பப்போ நெகேட் பண்ண வேண்டியது, தைரியமாக நெகேட் பண்ண வேண்டியது. தீரனா, இந்த தீரனே வார்த்தைக்கு ரமணர் எழுதின தமிழ் பாட்டுகளுக்குள்ள தைரியவானான்னு எழுதியிருக்கார், தைரியம்னு எழுதுறாரு. ஏன்னா உபனிஷத்து அந்த தீரன் மட்டும்தான் இந்த பயப்படாமல் இந்த விசாரணை செய்ய முடியும். பயப்படுறவனுக்கு முடியாது. அதனால் நான் பகிஷ்பிரக்ஞம். ரெண்டாவது நான் அந்த பிரக்ஞம். அந்த கனவு ரெண்டாவது பாதத்திலோ சொப்னஸ்தானத்திலோ தைஜசன்னு சொல்லப்படுற அந்த அங்கே கூட யாரோ ஒருத்தனும் ட்ரீமர்னு ஒருத்தனும் உருவாய் என்னமோ பார்க்குறான், தெரிஞ்சுக்கிறான், அனுபவிக்கிறான். அதையும் துரியம் இல்லை, நான் இல்லை, அது நான் இல்லை. அங்கே என்னமோ நடக்கிறது, அது நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் தான் அது பிரகாசிக்க செய்கிறேன். அதனால இது 4வது மந்திரத்தில் உபனிஷத்து ஆல்ரெடி விவரித்தது. நான் அந்த பிரக்ஞம் அப்படின்னா த இன்டர்னல் ஆந்தரிக பிரபஞ்சம். பாஹ்யமாக பார்த்த பிரபஞ்சத்தினு தான் இந்த இவனை என்ன பண்ணுறான், இதே அகங்காரி ஜீவா அகங்காரி அவனு உள்ளேயும் திரும்பி அந்த பிரபஞ்சத்தை அவனு பார்த்துக்கிறான். பாஹ்ய பிரபஞ்சத்தினே ஆந்தரிக பிரபஞ்சமாக பண்ணிக்கிறான். அந்த ஆந்தரிக பிரபஞ்சத்தில் இவனுக்கு ரொம்ப சுவாதந்திரம் இருக்கு. என்னது இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சுவாதந்திரம் இருக்கு, ஹெலூசினேஷன்ஸ்க்கு எவ்வளோ சுவாதந்திரம் இருக்கு. அசல் பார்த்தது என்னமோ இருக்கிறது என்னமோ இன்ட்ராக்ஷனாக. ஆனால் அதுக்கு சுற்றி 10-100 வகையாக நான் நினச்சி இமேஜின் பண்ணி ஆந்தரங்க சிருஷ்டின்னு பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஏன்னா வெளியில் அவ்வளோ ஃப்ரீடம் இல்லை ஆக்சுவலி. ஓகே, வெளியில் ஃப்ரீடம் ரொம்ப கொஞ்சம். ஆனால் இவன் இமேஜின் பண்ணிக்கிறான். யாராவது திட்டணும்னு சொன்னால் வெளியில் திட்ட மாட்டான், உள்ளே திட்டலாமே. எல்லாம் பண்ணலாம். என்ன எல்லாமே சும்மா இமேஜினேஷன், ஃபேண்டசி இல்லை. மனுஷன் ஆக்சுவலாக இதனால கூட ரொம்ப சஃபரிங்.
இதனால தான் அந்த மாயில் இன்னும் உள்ளே போயிடான். அதனால ஆந்தரிக பிரபஞ்சத்தில் பார்க்கப்படுற இந்த பிரக்ஞை நாங்கள் என்னவோ தெரியறதே சத்தியமே இல்லை. கனவுக்கு பதில் நானே இப்படி சொல்கிறேன்னா, இது திடீர்னு வருது அந்த தாட்டு. கனவுன்னு யாரும் கேர் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்மளுக்கு நம்ம உள்ளே பேசிக்கிறது ஆந்தரிகமாக அது இமேஜின் பண்ணுறது என்னதான் இருக்க சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஓன்லி ஜஸ்ட் தாட். நான் அதே தாட்டு அதே விஷயத்தினை பற்றி இன்றைக்கி ஒரு விதமாக நினச்சேன், இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வேறு விதமாக நினச்சிக்கிறேன். யார் நினச்சிக்கோ சொன்னா? அது என்ன அசல் இருக்கா சத்தியமா? ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓன்லி தாட். பட் என்ன ஆகிடுது, அந்த லூப் ஆஃப் தி தாட்ஸில் விழுந்துட்டு போய் விரல் புல் மாதிரி அங்கே ஆந்தரிக். அதனால தான் வெளியில் பிரச்சனைகள் இல்லை, மென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ஆகும்போது மனுஷனுக்கு என்ன ஆகுறதுன்னா, அவன் வெளியே பிரபஞ்சம் பார்த்து பயப்படலை, உள்ள அவனாக நினச்சிக்கிறது பற்றி பயப்படுறது, அவனாக பேசிக்கிறது, அவனாக ஏதோ நினைக்கிறது. அது எந்த அளவுக்கு போகிறது பாருங்க அந்த மென்டல் ப்ராப்ளம்ஸு. அதனால தான் வெளியில் ப்ராப்ளம்ஸ்ன்னு சால்வ் பண்ணுறது, டீல் பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். வெளியில் இருக்கிற இந்த பாஹ்ய டு க்யூர் த அவுட்டர் டிசீசஸ் doctor is required, okay, but to cure the inner disease guru is required. குருவன சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற குரு. டாக்டர் cannot do anything. இவர் டெம்பரரியாக வெளியிலேருந்து ஏதோ மெடிசன் கொடுத்தா கூட உள்ள மாற்றம் வரணும். கேவலம் பிரெயினில் கெமிக்கல்ஸ்ன்னு ஏதோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதோ மெடிசன் குடிச்சிட்டு டெம்பரரின்னா உள்ள மாற்றம் வந்தால் அது அப்புறம் சரியாயிடுது. ஸோ அதனால் எது பெரிய ப்ராப்ளம்னா ஆந்தரிக ப்ராப்ளம் தான். இந்த ஆந்தரிகம் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி brought forward, carry over also. இந்த பிரபஞ்சமாக நீ கொண்டு போகிற எங்கே வருது, இது எதுவுமே கொண்டு போகல, தாட்ஸ்னு கொண்டு போகிறேன். அந்த தாட்ஸ்னு கொண்டு போய் அந்த தாட்ஸோடு எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேவரம் தம் தமேவ இது கவுந்தேயா ததா தத்பாவமாகதா. கடைசியில் தாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு பகவான். சொன்னார், ஏன் ஆந்தரிக பிரபஞ்சம் அங்கே கிளியர் பண்ணிக்கணும். இந்த ரப்பிஷ் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, போயிட்டா மாட்டிக்குவேன். அதெல்லாம் இங்கே விட்டுணும். அதுக்கு தான் தார்மிக ஜீவனம், தெய்வ குண சம்பத்தி. நேற்று சம்மரியில் எல்லாமே சம்மரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஒன்றும் இல்லை, சம்மரி பெருசாக நினச்சேன். ஆனால் அப்புறம் போக போக ஒரு ஸ்லோகம் நார்மல் கிளாஸுக்கு மேலே ஜாஸ்தியாகவே சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இம்பார்ட்டண்ட்டு அது அசல் அது பேசிஸ். ஏன் அது கடைசியில் சொன்னார்ன்னு கூட நான் எல்லாம் விவரிச்சிருக்கேன் நேற்றுக்கு. அவ்வளோ பிரம்ம வித்தியனை பற்றி சொன்னதுக்கப்புறம் திரும்பி ஏதோ வியாபாரம் லோகத்தில் விஷயங்கள் அது இதுன்றார், சாப்பாட்டுன்றார், அப்புறம் பேச்சுன்றார். என்ன தபஸ் யஜ்ஞம். ஸோ நான் அந்த பிரக்ஞம் பாயிண்ட் இஸ் ஆந்தரிக பிரபஞ்சம். அதனால் கண்ணு திறந்து கூட அப்படி நம்ம இமேஜின் பண்ணி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னா அது கனவு தான். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ 1000 தாட்ஸோ எத்தனையோ கனெக்ட் பண்ண முடியாது, அது அவளை எண்ணுறோம். ஆனால் அதில் அசல் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த நடக்கிறதோ ஏதோ ஆக போகிறது ஏதோ ஒன்றும் அது ஏதோ ஆகும். ஆனால் 1000 மேலே இப்படி நாடு முடிச்சா பாருங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறோம், எவ்வளோ செய்கிறோம். அதனால் நான் அந்த பிரக்ஞம் எதுக்கு இவ்வளோ சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு.
இது இவ்வளோ பெருசாக தெரியுறது, இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு, பட் அது நான் இல்லை. முக்கியத்துவம் கொடுக்காத, டோன்ட் பிகம் சீரியஸ் அபவுட் இட். அதனால் சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி, ஹவு டு திங்க் అనేది நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சும்மா அவன் திங்க் பண்ணும். பொதுவாக மாடர்ன் எஜுகேஷனில் இந்த பாயிண்ட் அன்றைக்கி எங்கே சொன்னால் பகவத்கீதையில், allow the people, let them think themselves. Even you don't impose the God or the worshipper. What he likes, let him do now. அது எப்படி? சின்ன வயசில் நீ சொல்லி கொடுத்துட்டு கைட் பண்ணலன்னா எப்படி தெரியும்? எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும்னு அதுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அது கற்றுக்கிறது. அதே மாதிரி திங்கிங் கூட நம்ம ஹெல்ப் பண்ணாதான் அப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு வழியை காட்டாமல் பண்ணுங்கன்றான் இப்போ மாடர்ன் இதெல்லாம் கூட. அதனால தான் எந்த பொதுவான அபிப்பிராயம், காட் இதெல்லாம் ரிலிஜன் இதெல்லாம் எங்கேயுமே ஸ்கூல்ஸில் சில்ட்ரன் சொல்லி கொடுத்துடக்கூடாது. அவனா எவால்வ் ஆகட்டும். எப்படி ஆகிடும் அவனா எவால்வ்? அப்போ எதுக்கு வேதம், எதுக்கு ருஷி, எது பரம்பரை, எதுக்கு சாஸ்திரம், எதுக்கு சனாதன தர்மம், எதுக்கு கல்ச்சர், எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு சொல்லித்தரணும்? என்ன பண்ணணும்? விளையாடிட்டே இருந்த குழந்தைன்னு வேண்டாம், அவனை கூப்பிட்டு படிக்க வைக்கணும்னு. ஏன் அவனுக்கு பிடிக்கும்போது படிச்சுக்குவானு விட்டுடுங்க. யாராவது படிப்பானா? படிக்க மாட்டான். அப்போ அது பண்ணுறில்ல. அதே மாதிரி அப்போ என்ன படிக்கணும், என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும் అనేది கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுத்தா தானே அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதில் வளருவான். இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் இல்லையா? அடுத்த வார்த்தை ந பிரஜ்ஞான கனம். ஆனால் மந்திரத்தில் உபயத்த பிரஜ்ஞம் இருக்குது. அது அப்புறம் ஏன்னா அது அங்கே சொல்லாத வார்த்தை. அது அந்த மந்திரங்களுக்கு உபனிஷத்தை எங்கேயுமே சொல்லலை, இங்கே எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது. அங்கே சொன்னது முதல்ல எடுத்து ந பிரஜ்ஞான கனம்னா 3வது அவஸ்தைக்கு போனோம். அங்கே என்ன ஆகுறதுன்னா, அங்கே நித்ராவஸ்தையில் தெரிகிற நோயர் நான் டிஃபரன்ஸாக இருக்கு. இங்கே வெளியில் பலது தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. எவ்ரி தாட் நோயர் இஸ் பார்ன், எவ்ரி தாட் நோயர் இஸ் பார்ன், திரிபுட்டி பார்ன்ஸ். ஆனால் அங்கே பிரஜ்ஞானம் இருக்கு, கனமாக இருக்குன்னு ஒன்றாவாக இருக்கேன்னு, ஒன்றாவாக இருக்கிறது. அதனால் அது 5வது மந்திரத்தில் உபனிஷத்து விவரித்தது. அதையும் நான் இல்லை. ஆனால் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது சில பாயிண்ட்ஸ் இருக்குது எப்பவுமே. நித்ரா ஏன்னா அந்த ஏக்கமாக இருக்கிற பிரஜ்ஞான கனமாக இருக்கிறது, அப்புறம் அந்த அவேர்னஸ்ன்னு நம்ம நினைவில் கூட கொண்டு இந்த துரியத்தின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால, அப்போது உபனிஷத்தோ நிறைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் கூட உனக்கு தூக்கத்தில் துக்கம் இருக்கோ? ரமணர் அடிக்கடிக்க கேட்குற கேள்வி, துக்கம் இருக்கா? தூக்கத்தில் இல்லை. அங்கே நீ இல்லையான்னா, நான் இருக்கேன் பகவான் இருக்குன்னு. அப்போ துக்கமே இல்லை. அப்போ எங்கே போச்சு? அப்போ அங்கே இருக்கிற நீ யாரும் உனக்கு துக்கம் இல்லாமல் எப்படி இருக்கு? ஸோ அப்படி உபயோகப்படுத்துறதுக்கு அது நமக்கு உபயோகப்படுத்துறது துரியத்தனை. அதை வச்சு அதையும் எனக்கு தெரிகிறது. அந்த நோயரும் நான் இல்லை, இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னா, தென் ஐ வில் ஸ்டார்ட் திங்க் ஹூ ஆம் ஐ, நான் யாருன்னு அப்போ சிந்தனை பண்ணுவேன். அதனால் நீ நான் என்ன பிரஜ்ஞான கனம், அந்த நித்திரத்தில் இருக்கிற அங்கே சுகம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. அதுதான் செட் ப்ளஸ் பாயிண்ட். வேதாந்த விசாரணத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆமாம் அங்கே எனக்கு கவலையில் எங்கே போச்சு? போயே போச்சே. நாளுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே போயிடுச்சு? கேளு, என்கொயரி பண்ண. அப்போ ஏன் வருது? அங்கே இல்லாமல் இருக்கிறது சத்தியமா, இங்கே வரும்போது காணப்படுறது சத்தியமா? ரெண்டுமே சத்தியம் இல்லை.
அசல் அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, அதனால நீ துரியம். ந பிரஜானகனம். ஸோ 3 நோயர்ஸ்ன்னு இங்கே ஓரளவுக்கு நெகேட் பண்ணியாச்சு மூடுத்துலேயே. பட் ஸ்டில் 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்கு இங்கே. அடுத்தது 4வது வார்த்தை ந உபயத பிரக்னம். இது என்ன சார்ன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் அது இல்லை இது இல்லை. எது எது இல்லை, இங்கே 3 இருக்குல்ல. உபயம்னா 2, ப்ளூரல் சொல்லலையே. என்ன சொல்ல வருதுன்னா, நினைவிலிருந்து நித்ரைக்கு என்ட்ரி ஆகிற ஜங்ஷன் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கவனிச்சுட்டே இருந்தால். ஓகே, ஆக்சுவல் அங்கே தான் சம் ட்ரீம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜ் பூர்ணமாக ட்ரீம்னு சொல்லலை, நான் பூர்ணமாக நினைவுலும் இல்லை, ஆனால் அப்படி பிடிக்கிறேன் கொஞ்சம். சில வாட்டி கண்ணு திறந்து பார்ப்போம், ஆனால் ஒன்றும் தெரியாது. தூக்கம் வந்துட்டுருக்கு, புஸ்தகமும் பார்த்துட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியல. இன்டர்மீடியரி ஸ்டேஜ். கண்ணு திறந்து அப்படி பார்த்து, இது குழந்தைகிட்ட அப்சர்வ் பண்ணால் தெரியும். குட்டி குழந்தை வந்து கண்ணு திறந்து பார்த்து திரும்பி கண்ணு முடிக்கும், ஒரு சிரிப்பு சிரிக்கும் நடுவில். அது உள்ளே ஏதோ பார்த்து சிரிச்சதா, நம்மளை பார்த்து சிரிச்சது ஏதோ சிரிச்சு. இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இஸ் தேர். அதே மாதிரி தூக்கத்தில் வந்து நினைவுக்கு வருது, கனவை பற்றி சொல்லலை நம்ம, நினைவுக்கு வர்றதுக்கு கூட நடுவில் செமி டெமி ட்ரீம்ஸ்ன்னு சொல்லணும். ட்ரீம் மாதிரி தான், ஆனால் பூர்ணமாக ட்ரீம் இல்லை, பூர்ணமாக நினைவும் இல்லை. அந்த இன்டர்மீடியட் ஜங்ஷன் டைமுக்கு பேர் உபயத பிரக்னம். அதையும் நான் இல்லை. இதே இவ்வளோ முக்கியத்துவமாக சொல்கிறதான்னு சொன்னால், இது கவனிக்கிறதே நமக்கு கஷ்டம் முதல்ல. இப்போ எதுவும் சொன்னதுனால கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பார்க்குறேன் சார், பாருங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமாக எர்லி மார்னிங்கு ஏந்திருக்கும்போது வர அந்த இன்டர்மீடியரி இடத்துல வர கனவுகளை வந்து சத்தியமாகுமா அப்படின்னு அதுக்காக ட்ரை பண்ணாதுங்க. ஹிஸ்ட்ரியில் சில சொல்கிற அவங்களுக்கு கனவுல இப்படி தெரிஞ்சது, பகவான் வந்தார், அது நடந்தது கூட. அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஃப்யூச்சர் பற்றி சில எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ஸு அங்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்லலை. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ஸ் இப்போ தெரியல, இந்த சென்சஸுக்கு இப்போ தெரியல, ஆனால் அது என்னமோ அங்கே ஒரு சூச்சனை வருது. அதனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது தட் இஸ் நாட் ஏ மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ். அது எங்கேயோ யாரோ சொல்லி ஏதோ புஸ்தகத்தில் எழுதினாருன்னா கூட, நான் உபயத பிறகு நீ அது இல்லை. அப்படி ஃப்யூச்சர் தெரியும். என்ன ஃப்யூச்சரு? வியாபகாரிக்க வித்யா பிரபஞ்சம் பற்றி தானே ஃப்யூச்சரு. அதுக்கு போய் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்? மொத்தத்தில் சர்வத்தினையும் நம்ம கட்டை கட்டி மூட்டை கட்டி தூக்கி போட போகிறோம். அப்போ என்ன? பட் தேர் இஸ் ஜங்ஷன். அந்த முக்கியமாக ஏர்லி மார்னிங் அனுவாங்க, சிலது ஃப்யூச்சர் திங்ஸ் அதெல்லாம் தெரியலாம். அப்புறம் அந்த சமயத்தில் தான் சில பகவானோட தரிசனம் கிடைச்சது, இப்படி ஆயிடுச்சு, நான் கேட்டால் எனக்கு மந்திரோபதேசம் ஆகிடுது, ஏதோ சில பேர் எல்லாம் சொல்கிறது உண்டு இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே நம்ம we are not brushing out. They may happen, but they are not true. They are not as true as you. நீ தான் சத்தியம் தவிர அது சத்தியம் இல்லை. அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ இது ஒன்று. அடுத்தது தான் ந பிரக்னம். அப்போ என்னென்ன இத்தனை பிரக்னங்களை பற்றி சொல்லிச்சுல்ல. இப்போது நான் பகிஷ் பிரக்னம், நான் அந்த பிரக்னம், நான் பிரக்ஞானகனம், நான் உபயத பிரக்னம். அன்றைக்கி அதுதான் சொன்னேன், இந்த மந்திரத்தை மட்டும் பைஹார்ட் பண்ணிக்கிட்டு ஆண்டுக்குமே சின்னது 12 மந்திரங்கள். இது மட்டும் அது ஒரு வார்த்தை எவ்வளவோ ஆழமான, என்ன சொல்கிறது, ஹெவி வேர்ட்ஸ், லோடட் வித் ஸ்டஃப்டு வித் ஸோ மச்.
அதனால தான் இத்தனை காரிக்கை எழுத வேண்டியிருக்கு. ந பிரக்னம்னா இப்போ வரைக்கும் சொன்ன அந்த நாலுத்தனி கூட நெகேட் பண்ணணும். அசல் அப்போது ஆல் டுகெதர் அந்த எந்த பிரக்னமன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் தட் இஸ் நாட் யூ. துரியமான நீ அது இல்லை. ஏன்? அது வந்துச்சு போச்சு. சிம்பிள் ரீசன் இஸ் அது வந்துச்சு போச்சு. அது இருந்ததுன்னு அப்படி இருந்திருக்கணும் இல்லையோ? அது வந்துச்சு போச்சுன்னு எனக்கு தெரியறதுனால நான் தானே சத்தியம், அது இல்லையே. ந பிரக்னம். அப்படி என்ன? இன்க்ளூடிங் தட் அந்தர்யாமி எல்லாம் சேர்த்து. யார் சமஷ்டி நோயர், அந்தர்யாமி தானே சமஷ்டி நோயர். எல்லாமே இதெல்லாம் எனக்குள்ள தோணுற தோற்றங்கள் தான். ஆனால் நான் துரியம் தனிதான். இதனால் எனக்கு எதுவுமே ஆகலை, எது ஆக முடியாது அப்படின்னு அதில் நிற்கணும். ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதே சிந்தனை பண்ணி அப்போதான் இந்த சர்வம் என்னாகும் అనేది அவரே சொல்லுவார். அந்த வார்த்தை இப்போ நான் உபயோகப்படுத்தலை, ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு வரும் இப்போது. அப்புறம் இப்போ இல்லை, உடனே அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஓ அப்படியா, எந்த பிரக்னமும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்போ வந்து ஜடமா அப்படின்னு சந்தேகம் இல்லை. எதுவுமே கான்ஷியஸ் இல்லையா, அன்கான்ஷியஸா அப்படின்னு சொல்கிறேனே. நான் அப்பிரக்னம். இங்கே ஆயிருக்கு அந்த 4 சரியா? அதனால் பிரித்து படிச்சுக்கிறது நல்லது தான். நான் அப்பிரக்னம். நாங்கள் இவ்வளோ எல்லா பிரக்னத்தையும் நெகேட் பண்ணிங்க சார். அப்போ இவன் கல் தானே, ஜடம் தானே, அப்படி சொல்லாதே. அப்பிரக்னம் இல்லை, துரியம். அசல் நிஜமானது பிரக்னம் அதுதான். The real knower is that only. பட் நோயரன்னு உபயோகப்படுத்தக்கூடாது. பிரக்னான்னு சொன்னால் நோயர் ஆகிடும். நோயராகணும்னா அங்கே ஒரு நோயிங்க ஒரு பிரமேயம் இருக்கணும், 2 ஆகிடும். அதனால தான் சில எந்த வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது, பயம். அதனால தான் அவர் மௌனமாக உட்கார்ந்துட்டார் போய். சப்தஜால மகாரண்யம் சித்த பிரமண காரணம் அன்னார். வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சிலது. ஈவன் உபனிஷத்துக்கு வேர்ட்ஸ் எல்லாமே கூட எல்லாம் ட்ராப் ஆகும். ஆனால் அது நடக்கிறதுக்கு வேணும், வரும். அந்த பிரமாண விஷயத்துக்கு கூட இப்படி வருவோம். ஸோ 6 வார்த்தைகள் சொல்லி அந்த தியாத்ரு திரயம் நெகேட் பண்ணியாச்சு, நிஷேதம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 2வது டாபிக். 2வதுல 3 பிரமேயங்கள். எங்கே பிரமாத்தா இருக்கோ நாங்கள் பிரமேயம் இருக்கணும். நோய் என்னதும் தெரிஞ்சுக்கணுது. அந்த 3த்தையும் கூட நெகேட் பண்ணணும். அந்த 3 கூட துரியம் நீ இல்லை. ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வருது? ஷட் பிரமாண அகோச்சரமணி சொல்லணும். பிரமாணத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஷட் பிரமாணங்கள் இருக்க பொதுவாக வேதாந்தத்தில் பேசுகிறது, அதெல்லாம் நெகேட் பண்ணணும். அது எப்படி நெகேட் பண்ணுறதுன்னு உபனிஷத்து வந்து மறுபடியும் இங்கே கூட ஒரு இங்கேயும் 6 வார்த்தைகள் கரெக்டாக 6 வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது. 1 அதிருஷ்டம். பாருங்கள், இது கூட எல்லாம் நிஷேதமாக வந்துச்சானா நான் வந்துச்சேன்னான்னு சரி. நான் இல்லை, ஆன்னா காது இல்லை கிடையாது, அது இல்லைன்னு 2 ஒரே அர்த்தம் தான் ஆல்மோஸ்ட். அதிருஷ்டம். அதிருஷ்டம் வார்த்தை நம்ம வேறு விதமாக பொதுவாக உபயோகப்படுத்திக்கிறோம். அப்பா நல்ல அதிருஷ்டம், அவனுக்கு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சி. ஒரிஜினல் மீனிங் தெரியும் நமக்கு. அதிருஷ்டம் எது பிரத்யட்சமாக பிரத்யட்ச பிரமாணமாக இல்லையோ, காணப்படலையோ,
அப்படி ஏதோ எங்கேருந்தோ வந்து நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் அதிருஷ்டம் பண்ணுறோம். இந்த ஃப்ரெக்டிஃபைடு புண்ணியம். அதனால தான் ஃப்ரெக்டிஃபைடு பாப்போம்னா துரதிருஷ்டம், அயோக்கிய பையன், அயோக்கியனன் அதையும் சொல்கிறோம் இல்லையா? ரெண்டுமே திருஷ்டம் అనేది அதிருஷ்டம் அதிருஷ்டம். அந்த துர் உபயோகப்படுத்துறதுனால அங்கே பாப்பவனே சேர்த்துக்கணும். சரி, நமக்கு இங்கே வார்த்தை அதிருஷ்டம்னா திருஷ்டி, கண்ணுனால் பார்க்கறது எல்லாமே. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா கண்களுக்கு தெரியாதது. அப்படின்னா திருஷ்டி மட்டும் சொன்னால் போதுமானு இல்லை. பஞ்ச ஞானேந்திரிய அகோச்சரம். அந்த ஒரு வார்த்தைக்கு பஞ்ச ஞானேந்திரிய அகோச்சரம்னு சேர்த்துக்கணும். அப்படின்னு அகோச்சரம்னு சொன்னால் உடனே என்ன நான் அதில் சேர்த்துக்கணும். நான் என்ன நான் என்ன நான் அறியறதுக்கு எனக்கு எந்த இந்திரிய பிரமாணமும் தேவையில்லை. பஞ்ச ஞானேந்திரிய அகோச்சரம். இல்லை என்ன சொல்லணும், பிரத்யக்ஷ பிரமாண அகோச்சரம். அதுக்கு பேர் தான் அதிருஷ்டம். பிரத்யக்ஷமாக தெரியலையே. இப்போ இந்த ஸ்க்ரீனு பின்னாடி ஏதாவது இருக்கிறதுன்னா என்னை கண்ணு பார்க்கணும், என்னை காது அங்கேருந்து ஏதாவது சப்தம் கேட்கணும், இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு கண்ணு பார்த்து சொன்ன அது சொல்லணும், அது அப்புறம் வரும். ஸோ ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லை, ஸோ பிரத்யக்ஷ பிரமாண கோச்சரம், அது அதிருஷ்டம் வார்த்தை. அப்புறம் ரெண்டாவது அக்ராஹியம். இது வந்து பஞ்ச கர்மேந்திரிய அகோச்சரம். சரி, 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு சார். கையால் போயிட்டு நான் பார்க்கல, ஆனால் பிடிச்சிக்கிறேன் ஆத்மானை, கையால் பிடிச்சிக்கிறேன். காலால் போய் பரமபத வாசல்ல நின்று தாண்டி அந்த பக்கம் போய் அவர் பள்ளி கொண்டு இருக்காராம், அங்கே அவனை பார்த்துட்டு வருவேன். பஞ்ச கர்மேந்திரிய அகோச்சரம் அது சொல்கிறதுக்கு தான் அக்ராஹியம். என்னென்னா கிரகிக்கிறது. இங்கே கிரகிக்கிறதுனா கண்ணுனாலையும் கிரகிச்சுக்கிறேன், காதுனாலும் கிரகிச்சுக்கிறேன்னு சொல்கிறது. இங்கே மொயின்னு கிரகணம்னா எடுத்துக்கிறது, கையால் இந்த பொருள் எடுத்துக்கிறேன். அப்படி கர்மேந்திரியங்களுக்கு எட்டாதது. சரியா? எந்த கர்மேந்திரியத்தினாலையும் தெரிவிக்கப்பட வேண்டியதில்லை, தெரிவிக்கப்படாதது அக்ராஹியம். ஸோ இங்கே தான் சப்போஸ் இப்போ சொன்னானே பரமபதல் பெருமாள்னு, சில பேர் மாதிரி பக்தாள் நிறைய பகவத் தரிசனம் ஆகிடுத்து, எனக்கு பகவான் முன்னாடி வந்து பிரத்யட்சமானார், நான் அப்புறம் பகவான் கூட பேசினாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடினாங்க, எல்லாம் எதேதோ எல்லாம் சொல்லுவாங்க, டாக்கிங் டு காட். ஓகே, அப்படிப்பட்ட அதெல்லாமே மேபி ட்ரூ, நம்ம டினை பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறோம்னா, பட் தட் இஸ் நாட் த அல்டிமேட். அது அல்டிமேட் இல்லை. ஏன்னா சரி, அது இப்போ இருக்கோ. ஒரு பக்தன் கேட்டார், ரமணர் கேட்டார், எனக்கு சிவன் தரிசனம் கொடுத்தாரு, ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன், கேட்குறேன், பிரார்த்திக்கிறேன், அழறேன், ஆனால் சிவனை தரிசனம் கொடுக்கவே இல்லைன்னு. அப்படியா? அது சத்தியம் இல்லை. சிவ தரிசனம் வரத்துக்கு முன்னாடி நீ இருக்க, சிவ தரிசனம் ஏற்பட்டப்போ நீ இருக்க, சிவ தரிசனம் போனதுக்கப்புறம் நீ இருக்க, நீ தான் நிஜமான சிவன். இன்னொருத்தர் நேராக கேட்டார், அண்ணாமலையார் வந்து அருணாச்சலேஸ்வரர் பிரத்யக்ஷமான நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு ஏதோ சில்லி கொஸ்டின் கேட்டேன் ரமணர் கிட்ட. நான் அவர்கிட்ட சொல்லுவேன்,
இந்த பிரத்யட்சமாகிறதை மறைஞ்சு போகிறது என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிடுவேன். வரவு போக்கு எனக்கு எதுக்கு, அது மாயா, நீ ஏமாத்துவேன். அப்புறம் உனக்காக நான் அழணும், நீ காணுமே வரலையே எங்கேன்னு. என்ன வேலை அது கிடையாது. அதுதான். ஆனால் எப்படி சொல்கிறார், எந்த ஞான நிஷ்ட அந்த துரியத்தில் இருக்குது, துரியமே தான் இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்படி அக்ராஹியம்னா ஸோ அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க. அந்த பகவத் தரிசனம் இதெல்லாம் அது ஜாகிரத அனுபவமாக இருக்கட்டும், கனவு அனுபவமாக இருக்கட்டும், இல்லை டீப் ஸ்லீப்பில் ஏதோ ஆயிடுச்சுன்னு இருக்கட்டும், இல்லை அந்த உபயத்த பிரக்னம் சொன்னானே அங்கே இருந்தால் இருக்கட்டும், ஆனால் அதெல்லாம் கூட கம்சன்றது பிரமேயம். அனுபவப்பட்டுச்சு என்ன போயிடும், வந்துச்சென்ன போகும். திஸ் இஸ் த லா. அதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்துச்சென்னா போயிடும், போயிடுச்சுன்னா வந்துச்சென்னா அது சத்தியமில்லை. அடுத்த மூணாவது வார்த்தை என்னன்னா அலக்ஷணம். அப்படின்னா இங்கே லக்ஷணம்னா ஒரு அடையாளம், ஒரு விசேஷணம், ஒரு இண்டிகேட்டர், லிங்கம். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு லட்சணம் சொல்லி, ஓகே அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான்னா அவன் எப்படி இருப்பான், ஏதோ ஒரு லட்சணம் சொன்னான். ஓ அதான் அப்படி துரியம் ஏதாவது ஒரு லட்சணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அனுமான பிரமாணம் கூட முடியாது. அனுமான பிரமாண அகோச்சரம். அங்கே பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த சொன்ன அனுமான பிரமாணம் நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லி சார் பின்னாடி கணேசன் ஃபோட்டோ இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க, நான் இங்கேருந்து பார்க்க முடியல. ஸோ நீங்கள் சொன்னதுனால நான் ஐ வில் கெஸ் இட். ஓகே, தே சா மேபி. அனுமானம். அதனால இதுக்கு பொதுவாக நம்ம லிங்க அந்த பிரமாணங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னோம், அந்த மலை மேலே புகை பார்த்தோமா, ஓகே, தூமம் அங்கே இருக்கிறதுனால அக்னி அஸ்தியன் அனுமானம். ஐ இன்ஃபர் பண்ணுறேன். அப்படி ஏதாவது லட்சணம் சொல்லி இது இப்படியோ இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அலக்ஷணம். ஓகே, சாதாரண எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா இண்டிகேட்டர் ஹை சுகர் இருந்துச்சுன்னா பிளட் சுகரு டெஸ்ட் பண்ண, அப்போது இண்டிகேட்ஸ் தட் உள்ள சுகரு அப்சார்ப் ஆக மாட்டேங்குது, பிளட்டில் தேங்கிருக்கு. ஸோ இண்டிகேட்டர். அந்த மாதிரி இங்கே ஏதாவது சொல்லலாமா துரியம் என்னை பற்றி? நோ, எந்த லட்சணம் இல்லை, அலக்ஷணம். அடுத்தது 4 அச்சிந்தியம். இது கொஞ்சம் இன்னும் ரொம்ப டெப்த்தோடு இருக்கிற வார்த்தை அச்சிந்தியம். எத்தனோ இடத்துல பார்த்தோம், எத்தனை இடத்துல நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சிந்தியமரூப அந்தராய கிருந்தனம். அங்கேருந்து உபனிஷத்தில் எத்தனை இடத்துல பார்த்தோம் அச்சிந்தியம். அப்படின்னா அது பற்றி சிந்திக்கலாமா? சிந்தனை இஸ் இட் கேன் பி இமேஜினபிள். இமேஜின சிந்திங்கிறது அப்படி ஏதாவது சிந்திக்கிறதுன்னு இமேஜினேஷன் தானே. ஐ ஜஸ்ட் இமேஜின் இட் வில் பி லைக் தட், தட் வில் லைக் தட். அச்சிந்தியம் அப்படின்னா அப்படி சிந்தனை பண்ணி அது இப்படி எனக்கு கன்சீவ் பண்ணலாமா, கான்செப்ட் க்ரியேட் பண்ணலாமான்னு. சப்போஸ் அதான் சொன்னால் நான் எக்ஸாம்பிள் கைலாஸ் பார்த்துட்டு வந்தவங்களோ அமர்நாத் பார்த்துட்டு வந்தவங்களோ சொல்லுவான் எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் புக்கில் கூட நிறைய. ஸோ சொன்னதெல்லாம் சேர்த்து படித்ததெல்லாம் சேர்த்து ஐ கன்சீவ் இட் வில் பி லைக் திஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இமேஜினரி கான்செப்ட். அது கன்சீவ். நீ கன்சீவ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் டெலிவரி ஆகும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் பிரமேயம் வந்துடுது.
இப்போ இங்கே நம்ம வேலையை பிரமேயம் மொத்தத்தில் நெகேட் பண்ணணும். அதனால் அச்சிந்தியம் கூட முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்கே ஆக்சுவலாக மெடிடேட் பண்ணலாமா? நிறைய அதுதானே பண்ணுவாங்க சாதனையில், ஆத்தியாத்மம் பகவான் மெடிடேட். ஈவன் யூ கேனாட் மெடிடேட். ஆனால் ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தில் சொல்ல நிதித்தியாசனமனே இது என்னதுன்னா, அந்த தாட்ஸ்ன்னு அந்த பக்கம் இப்படி சிந்தனை பண்ண வைப்போம். ஆனால் அப்படி மெடிடேட் பண்ணுறதுனால ஏதாவது என்ன நினச்சிக்கிட்டு மெடிடேட் பண்ணுறேன்? மெடிடேட் பண்ணணும், ஏதாவது நினச்சிக்கணும். அதனால தான் ஸ்டாப் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் அண்ட் லிசன் டு த சைலன்ஸ் அண்ணா அங்கே மெடிடேஷன் இல்லை. யூ ஆர் ஓன்லி தேர். த பியூர் கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், யூ ஆர் ஓன்லி தேர். அது சைலன்ஸ். சைலன்ஸ் லிசன் பண்ணன்னு அர்த்தம் யூ ஆர் ரிகக்னைஸ்டு பை யுவர் செல்ஃப் ஆஸ் யுவர் செல்ஃப். அதனால் சைலன்ஸு தனி இல்லை. அங்கே சைலன்ஸ் வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறதுன்னா, மௌனம் என்னது ஜென்ரலி கேப் சைலன்ஸ்ன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பட் எதுவுமே இல்லை, நான் இருக்கேனே. அந்த நான் எப்படி இருக்கேன்னா அப்படி தான் இருக்குது, அது சொல்ல முடியாது. யூ கேனாட் டிஸ்கிரைப். உபனிஷத்து கூட இத்தனை சொல்லி கூட எல்லாம் நெகேட்டிவ் பண்ணுறது தவிர, ஓகே, அப்புறம் சிலது பாசிட்டிவாக சொல்லும். பட் அங்கே கூட இப்போ இங்கே தான் நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும், இந்த அச்சிந்தியம் சிந்திக்கவே முடியாது. அப்போ எதுக்கு சார் இவ்வளோ பெரிய காரிக்கா, இத்தனை உபனிஷத்து, இது எத்தனை நாள் போக போகிறது ஒன்றும் தெரியல. டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குன்றது. ஏதோ நம்மளு தான் அது இது சொல்லிக்கிட்டு இந்த சிரிச்சுட்டு தவிர நடுவில் இருக்கிற அப்படியே பேசினவன்னா சிரிக்கக்கூடாது. சிரிச்சா புரியாது. அப்படி சிரிச்சாச்சுன்னா நீ யூ ஆர் டீவியேட்டட் ஃப்ரம் ட்ரூத். பெரிய ரொம்ப இருக்கேன் அச்சிந்தியம். அதுதான் கைவல்ய உபனிஷத்தில் அழகாக பார்த்தோம் ஒரு மந்திரம். அச்சிந்தியம் அவ்யக்தம் பிரசாந்தம். ஓகே, அச்சிந்தியம் அவ்யக்த பிரசாந்த ரூபம் சிவம். ஓகே, பூதயோனிம் சமஸ்த சாட்சிம். அச்சிந்தியம் வார்த்தை அங்கே கூட சமஸ்த சாட்சிம் சதசத்விஹீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்மரூபம். அச்சிந்திய. இன்னொரு கேனோபனிஷத்திலும் இது சொல்கிறதுக்கு தான் அங்கே நே ததேவ பிரம்மத்வம் வித்தி అని சில மந்திரங்களுக்குள்ள அதே வரும். திரும்பி முதல் வரி வேறு மாதிரி வரும், அடுத்த வரியிலும் ததேவ பிரம்ம துவம் வித்தி ந ஏதம் எதிதம் உபாசத்தே. நீ உபாசனை பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, நீ நினச்சது, இமேஜின் பண்ணுறது அது கிடையாது அப்படின்னு சில மந்திரங்கள் கூட அதே வார்த்தை தெரியும். நேதம் எதிதம் உபாசதே ந இதம் எதி. நீ உபாசனை பண்ணுறியோ பாருங்க. அப்போ என்னாச்சு? உபாசனை மெடிடேஷன் உபாசனை தான், மானசிக வியாபாரம் உபாசனை. அதனால் சும்மா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னும் மெடிடேஷன் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் இப்படி இவ்வளோ சொன்னோம்? அது கன்சீவ் பண்ண முடியாததுன்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா இட் இஸ் எ கன்சீவர். ஏதாவது கன்சீவ் பண்ணினோம்னா கன்சீவர் இருக்கணும் இல்லையோ? அந்த கன்சீவர் தான் துரியம், எந்த கன்சீவ்டு கிடையாது.
திருக்கேவ ந திருஷ்யம். அப்புறம் అసలు దృక్ అనేది இல்லை, దృక్ கூட சாரி దృశ్యமே இல்லை, దృశ్యం கூட దృக்குதா, ஏன்னா ரெண்டு இல்லை. ஸோ பிரமேயம் எல்லாம் நெகேட் செய்யப்படுறது இங்கே. அப்புறம் யார் விட்னஸராக இருந்து, அதே பதத்தை நீ கொஞ்சம் விவரிச்சிட்ருக்க, யார் விட்னஸராக இருந்து ஆல் த கான்செப்ட்ஸு, ஆல் த கன்சீவ்டு கான்செப்ட்ஸுக்கு யார் விட்னஸாக இருக்கிறானோ அவன் கன்சீவ் பண்ண முடியாது. கன்சீவர் ஆஃப் ஆல் த கான்செப்ட்ஸ் cannot be conceived. கொஞ்சம் வெரைட்டிக்காக இங்கிலீஷும். அப்போ ஆனால் இப்போ இங்கே கேள்வி ஞாபகப்படுத்திக்கணும். இவ்வளவு சொன்னங்க, அடுத்த கிளாஸு இருக்கா இல்லையா, வேணுமா வேண்டாமா, கையில் எவ்வளோ பெரிய புஸ்தகம் கொடுத்துட்டீங்க. ஆனால் உபனிஷத்து எப்படியோ இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தினு துரியத்தினு ரொம்ப தெளிவாக திறமையாக கன்வே பண்ணுறது. இன்ட்ரடக்ஷனில் பேசியிருக்கேன், 4 வார்த்தை அது இங்கே இப்போ ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் தேட வேண்டாம் எங்கே இருக்குன்னு. அன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம், எப்படி வாட் மெத்தட் ஏதோ உபயோகப்படுத்திட்டு இப்படி சொல்ல முடியாதா, தெரிவிக்க முடியாத, பேச முடியாதா, கன்வே பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கு அங்கே மித்யா விசேஷனம் உபயோகப்படுத்திட்டு, ஓகே, அப்பரண்ட் எட்ரிபியூட்டனு. ரெண்டாவது ஆகந்துக விசேஷனம் உபயோகப்படுத்திட்டு, ஓகே, ஆகந்துக்கன்னா டெம்பரரிலி ஒரு இண்டிகேட்டர்னை கொண்டு வந்து அங்கே வச்சு அது உபயோகப்படுத்திட்டு, அதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் சூன்ய விசேஷனம், அதில் இல்லவே இல்லை ஒரு விசேஷனம், அது வச்சு கூட, ஓகே, அந்த மாதிரி சொல்லி கடைசியில் 4வது மறைமுகமாக, ஓகே, இன்டைரக்டாக சொல்லி தெரிவிக்கிறது. உபனிஷத்துடைய பெருமை, திறமை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் அது இப்போ இங்கே இவ்வளோ சொல்கிறதுனால we need not just take it as இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்தது 5வது பதம் அவ்யபதேஷ்யம். அச்சிந்தியம்னா நானாக சிந்திக்க முடியாது, நானாக கன்சீவ் பண்ண முடியாது, உபதேசம் பண்ண முடியாதாம. அப்போ பெருசாக உட்கார்ந்துடுங்க, வியாசபீட்டம்னு சொல்லி அவ்யபதேஷ்யம் விவரிக்க முடியாது. யாரும் பட்டிமன்றம் வச்சோ, அப்புறம் சத்சங்கம் வச்சோ, நல்லா சொல்லுங்க, அப்புறம் அடுத்த வாட்டி வரமாட்டேன். அவ்யபதேஷம் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சப்த பிரமாணம் கூட இங்கே செல்லாது அணை. இது யாருக்கு எப்போ யார் சொல்ல முடியும்? மாண்டூக்கியம் தான் சொல்ல முடியும். மாண்டூக்கியம் எப்படி? ஆக்சுவலாக நல்லது தான், நம்ம 6க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் படிக்கிறோம். பொதுவாக அதர் டீச்சர்ஸ் எல்லோரும் கூட தைத்திரியம் முடித்த உடனே ஈவன் ஈஷா கூட எடுக்கிறதில்ல, மாண்டூக்கியம். நமக்கு எப்படியோ நானே வேணுமனி கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பாலிஷ் ஆகட்டும், இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு பார்த்தா இல்லை, ஃபில்டர் ஆகிட்டாங்க நல்லா. எனக்கு பயமாக இருக்குது, மாண்டுக்கு முடிக்கிறதுல இங்கே யாரும் இருப்பாங்க. ஐயே, எனக்கு கவலை தான். அதனால் அவ்யபதேஷ்யம் எப்படியோ கொரோனா மூலமாக எப்படியோ மொத்தத்தில் ஃபில்டர் ஆகி போயிட்டு. இது இங்கே இல்லை. என்ன காரணம்னா, கொஞ்சம் நிறையவே போகிற இடத்துல கூட அந்த வேதாந்தம் போக 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 கடைசியில் கொஞ்சம்தான் அந்த எசன்ஸு கொஞ்சம் பேர் இருப்பான். அந்த கோர்ஸ் ஃபுல்லி அந்த 10 வருஷமாவது இந்த உபனிஷத்துகளுக்கு இதெல்லாம் நடுவில் அப்பப்போ ஏன்னா கூட மொத்தத்தில் தே ஆர் இன் டியூன் வித் த அந்த சத்சங்க டீச்சிங். கஷ்டம், யாரோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க.
அவ்யபதேஷ்யம். ஸோ சப்த பிரமாணத்துக்கு கூட இல்லை. ஆனால் இப்போ ஞாபகப்படுத்தின மாதிரி சப்த பிரமாணம்தான் 6 பிரமாணத்தில் கடைசியில் நமக்கு ஒரு கதி. ஆனால் இங்கே வரும்போது சப்தங்களே வச்சுக்கிட்டு அதே பிடிச்சிருக்காது. ட்ராப் ஆல் த வேர்ட்ஸ் ஆல்சோ. அப்போ தான் உன்னை ஸ்வரூபத்தில் நிற்பாய். இனி ஏதாவது பிடிச்சிருக்கிற வரைக்கும் யூ ஆர் நாட் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் டு யுவர் செல்ஃப். இங்கே வந்து வியபதேஷன்னா டிஸ்கிரிப்ஷன் அர்த்தம். வியபதேஷ இல்லை வியபதேஷ்யம் அன்னா டிஸ்கிரைபபிள் அர்த்தம். சேர்த்ததுனால நெகட்டிவ், அன்டிஸ்கிரைபபிள். ஓகே, ஏன்னா மனோவாக் இந்திரிய அகோச்சரத்தினால. இது வேறு உபனிஷத்துகள் கூட நம்ம நான் மனசா ந மனுதே ஏன மனோவிதித்தம். எதினால மனசு வேலை பண்ணுறது தவிர எதினால மனசு தெரியறதோ அந்த மனசு அதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. கேனோபனிஷத்து தான் நிறைய ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேனோபனிஷத்து எசிமுலேஷன் இது கூட திரும்பி கேட்குறதோ ரிகலெக்ட் பண்ணிக்கிறதோ. ஸோ அவ்யபதேசம் கடைசியில் 6வது வார்த்தை இங்கே வந்து அவ்யவஹாரியம். அவ்யவஹாரியம் எந்த விவகார யோக்கியமும் இல்லை. அயோக்கியம். இந்த துரியன் இருக்கானே இவன் நிஜமாக அயோக்கியந்தான். அதனால தான் எல்லாத்துக்கும் அயோக்கியன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனும் ஆத்ம ஞானத்துக்கு யோக்கியன் ஆகிடுவான். நிறைய ஞானிகள் அவங்க வீட்டில் அவங்க ஊரில் அவங்க இடத்துல இவர் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன் என்ன அப்படி தான் சொல்லணும் எல்லாரும். நம்ம இப்போ உத்தவகீதத்தில் பார்க்க போகிறோம், பிக்ஷுகீதை வரும். ஓகே, ரொம்ப வைராக்கிய விஷயம் அங்கே வரும். எப்படி சொல்லுவார் இதெல்லாம் அங்கே கனெக்ஷன் ஆகும் பிக்ஷுகீதை. அதனால் ரமணர் சொல்லுவார், அந்த மலையை மேலே நான் தனியாக இருக்கிற அந்த நாள் வந்து நான் சக்கரவர்த்தி மாதிரின். யாரோ 1-2 பேர் இருந்தால் கூட வந்து போய் அவங்க தவிர யாரும் வரல இன்னும். அந்த பிகினிங் டேஸில் சக்கரவர்த்தி என்ன ஒரே ஒரு கௌப்பீனம் கிழிஞ்சு போனது, அது தைக்கிறதுக்கு காட்டு முள் கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு நூல் எடுத்துட்டு இந்த முள்ளுக்கு ஓட்டை போட்டு இன்னொரு முள் வச்சு தைச்சி போட்டுக்க அந்த ஞானி சொல்கிறாரு, நான் சக்கரவர்த்தி. அவருக்கு அதுக்கப்புறம் ஆசிரமம் இதெல்லாம் பெல் அடிக்கிறது, டைமுக்கு வருது, இதெல்லாம் ஐ ஆம் ஸோ ஃப்ரீ. அது இமேஜின் பண்ண அப்போ நினச்சிக்கணும், அட்லீஸ்ட் திங்க் பண்ணினா. அதுக்கு பேர் தான் ஏகாந்தம். நெத்தி மேலே டிபெண்ட் ஆகலை. அயோக்கியன் அப்படின்னு அர்த்தம். விவகாரம் எதுவுமே தேவையில்லை. பியாண்ட் எனி டிரான்சாக்ஷன். இதோட இந்த பிரமேயம் நிராகரணம் எல்லாமே செய்யப்பட்டது. அதனால் எந்த பிரமேயம் இல்லைன்னா அதனால் தேச கால அதீதம்னு புரிஞ்சுக்கணும். எல்லா காரியம் விவகாரம் எல்லாம் கூட தேசம் காலத்துக்கு கீழே வரும். இங்கே எல்லாம் நெகேட் ஆகி போச்சு. நோயரும் நெகேட் பண்ணியாச்சு. அடுத்த தேர்ட் பார்ட் வந்து இது மறுபடியும் இம்பார்ட்டண்ட்டான இடம். இங்கே வந்து பாசிட்டிவ் எசர்ஷன். அங்கே எல்லாமே நிஷேதபூர்வக ரூபக. இங்கே வந்து விதி ரூபக. ஓகே, விதி ரூபக லட்சணங்கள்னு சொல்கிறது இங்கே விதிரூபக பிரமாணம். சரி, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபுல்லாக எடுக்கலை, நிதானமாக பார்ப்போம். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம். முதல் வார்த்தை வந்து இங்கே ஏகாத்ம பிரத்யய சாரம். ஏகாத்ம பிரத்யய சாரம் அப்படின்னா ஏகன்னா இங்கே வந்து
ஒன்னனி மட்டும் இல்லை, இந்த கான்டெக்ஸ்டில் வந்து கண்டினியூஸ். ஆத்மா மீன்ஸ் நான். இங்கே துரியத்துக்கு பதிலாக ஆத்மான்னு நான். பிரத்யய அண்ணா ஒரு தாட் தான். ஆக்சுவலி பிரத்யன்னா தாட், விருத்தி தான். ஆனால் இங்கே இது வந்து நார்மல் விருத்தி இல்லை. ஆனால் இட்ஸ் எ கண்டினியூஸ் ஐ தாட் இருக்கேனே அந்த கக்னிஷன்னா எனக்கு தெரிகிறது. அந்த தெரியறது అనేది వృత్తి இல்லை அது. ஆனால் விருத்தி மாதிரி தோணுறது. அதனால் பிரத்யேக அணி வார்த்தை உபயோகப்படுத்துறதுனால இங்கே வந்து விருத்தியை நினச்சக்கூடாது. ஏகன்ன கண்டினியூஸ் அவேர்னஸ், கண்டினியூஸ் ஃபீலிங் ஆஃப் த நான் இருக்கேனே ஒரு அனுபவம் எது இருக்கின்றனதோ அதுதான். அப்புறம் சாரம். இங்கே சாரம்னா பிரமாணம் அர்த்தம். சாரம்னு ஏதோ ஜூஸை எடுத்து அங்கே தனியாக வச்சுட்டாங்க அப்படின்னு இல்லை. அதனால தான் எனக்கு நானே பிரமாணம். ஏக ஆத்ம பிரத்யய சாரம்னு இது ரொம்ப லோடட் வேர்டு. எகெயின் இது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் திரும்பி கொஞ்சம் விவரிக்கிறேன்னு. ஓகே, ஸோ இதுக்கு பலதெல்லாம் நம்ம ரிகலெக்ட் பண்ணிக்கலாம். கீதாவில் தேஹினோஸ்மின் யதா தேஹே, அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பால்யாதிஷு அப்படி ஜாகிரதாதிஷு, இந்த மாதிரி எல்லாம் கூட இங்கே கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கிறனால நம்ம இங்கே நீங்கள் நிறுத்துகிறோம். இந்த வேர்ட்ஸ்னே அப்படியே சொல்லும்போது உணரணும். அதனால் ஸ்லோலி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் டைம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.